ஒரு காரியம் கன்ஃபார்ம், பிராமிஸ் இருந்தா என்ன வரும்? பிராமிஸ் சத்தமா சொல்வீங்க, ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை அதுதான். யார் வாழ்க்கையில காட்ஸ் பிராமிஸ் இருக்குதோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குதோ, அவன் வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும். தேவ பலன் இல்லாமல் தேவன் வாக்கு பண்ணின அந்த பிராமிஸை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அதை சுதந்திரிக்கவும் அதுவரை போவதற்கும் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் பலன் ரொம்ப தேவை. காரணம், பிராமிஸ் உடையவன் சந்திக்கிற ப்ராப்ளம் என்பது இந்த பூமியில மற்றவர்கள் சந்திக்கிறது போல இருக்காது. ஆமே, வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? எனக்கு நீ பிரச்சனையே. ஆனா உண்மையா சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்த பிறகு தானே பிரச்சனையே வருது. என்ன கோரஸா? ஆமென். யோசேப்பு தரிசனத்தை பார்க்கிறது நல்லா தான் இருந்தார். எப்போ தரிசனத்தை பார்த்தாரோ அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். தாவீது அபிஷேக தைலம் ஊட்டப்படுறது வரையில காட்டுக்குள்ள அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். எப்ப அவன் மேல அபிஷேக தைலத்தை ஊட்டுதாரோ அடுத்த நாள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரே வாக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம். வார்த்தை உடையவனுக்கு, வாக்குத்தத்தம் உடையவனுக்கு மற்றவர்கள் சந்திக்கிற ப்ராப்ளத்தை விட அதிகமான ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஆனா ஒண்ணு, அவருடைய ப்ரொடெக்ஷனை தாண்டி எந்த ப்ராப்ளம் ஒன்ன தொட கத்தர் விட மாட்டா. அவருடைய ப்ரொடெக்ஷனை தாண்டி விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உங்க மேல இந்த வாக்குத்தத்தத்தை தர வேண்டும் என்பது தீர்மானித்தது உங்கள் தாயோ உங்கள் தகப்பனோ நீங்களோ கிடையாது, அவர் தீர்மானித்தது. உங்க லைஃப்ல தான் இதை செய்யணுங்கிறது தீர்மானிச்சதும் உங்க கூட இருந்தவர்கள் அவர் தீர்மானிச்சார். இதை உங்க லைஃப்ல தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை துடிதுடிக்கிறது நீங்கள் அல்ல, அவர் துடிதுடிச்சிட்டு இருக்கிறார். எல்லாமே அவர் நியமிச்சதுனால எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு உரைக்கப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்களாமே.